பெரியமா உடம்பு சரியில்லடா, அவங்களுக்கு நீ ஆப்ரேஷன்டா, ஏபி நெகட்டிவ் பிளட் தேவை மச்சான். காலையிலேருந்து டோனர்ஸ் தேடிட்டு இருக்குங்கடா, யாருமே கிடைக்கலடா. ஹாஸ்பிட்டல்லையும் வெளில தெரியும்னு சொல்லிட்டான்டா தனுஷ். மச்சி ப்ளீஸ்டா, யாராவது உனக்கு தெரிஞ்ச டோனர்ஸ் தான் சொல்கிறா. நீயாடா இது? உனக்கு தான் காசு தூக்கி போட்டால் வேலை எட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கான்னு சொல்லுவியா? என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறா? மச்சி இதெல்லாம் பேசுறது நேரம் இல்லடா, ப்ளீஸ்டா. தனுஷ் நீ யாரும் சொல்கிறா, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் யாராவது போட்டு போடுறா, டோனருக்காக கேள்றா மச்சான். உனக்கு தான் நிறைய டோனர்ஸ் தெரியல மச்சான், அதை ஹெல்ப் பண்ணுறா. சாரிண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கும், அவங்களாலேயும் வர முடியாது. நீ வேற எங்கேயா ட்ரை பண்ணுண்ணா, உனக்காக யாரும் வரமாட்டாங்க இல்லைண்ணா. நான் வேணா போலாம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். டோனர்ஸ் கிடைச்சாங்களா? ரொம்ப சந்தோஷம் டாக்டர். நான் அது ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இருக்கேன் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஓகே மச்சி, தனுஷ். தனுஷ் ரொம்ப தேங்க்ஸ் டாடி. மச்சான், எனக்கு அர்ஜென்ட்டா ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் தேவைப்படுதுடா. தேங்க்ஸ்லாம் எதுக்குண்ணா, எனக்கும் அவங்க அம்மா மாதிரி தானே. உன்ன மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாதுண்ணா. வாடுறதுக்காக தானே காசு தேவை, ஆனால் காசே வாழ்க்கை கிடையாதுண்ணா. நான் கூப்பிட்டோன்னே என்ன ஏதுன்னு கேட்காம வந்து பிளட் கொடுத்துட்டு போனாங்கண்ணா. அந்த மாதிரி மனுஷங்களை சம்பாதிக்கணும்ண்ணா. காசுன்னு இருந்தேன்னு வச்சுக்கண்ணா, நீ செத்ததுக்கு அப்புறம் தூக்குறதுக்கு கூட 4 பேர் வர மாட்டாங்கண்ணா. சரிண்ணா போலாமா? இனிமேல் ஏதாவது மாறுண்ணா, நாங்கள் வரோம். பெரியமாவை பார்த்துக்கோண்ணா. பணம் காசு சம்பாதிக்கிறதோட 4 நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கிறது ரொம்பவே முக்கியம்.